எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் லக்ஷ்மண் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் வந்து புதன் கிரகம் 12 வீடுகள் நிற்கும்போது ஏற்படும் பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ட்ரெடிஷ்னல் சார்ட்டில் புதன் எந்த வீட்டில் இருக்கோ நீங்கள் அதை வச்சும் கம்பேர் பண்ணலாம். அதே சமயம் புதன் வந்து கேபி சார்ட்டில் எந்த பாவத்தோடலாம் கனெக்ட் ஆகிருக்கோ அதுவும் ஒர்க் ஆகும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் சார்ட்டில் ஒரு கிரகம் ஒரு இடத்துல தான் இருக்கும். பட் கேபி சார்ட்டில் பல பாவங்கள் கனெக்ட் ஆகிருக்கும். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை விட கனெக்ட் ஆகிருக்க பல பாவங்கள் உங்களுக்கு வந்து ஒத்து போகும். அந்த மாதிரி இருந்தால் அது எல்லாமே உங்களுக்கு கேபி சார்ட்டில் சப்லாட் லெவலில் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ வந்து முதல் கிரகம் முதல் பாவம். ஸோ 1ஆம் பாவ புதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் வந்து 1ஆம் பாவ வீட்டில் இருக்கிற ஜாதகக்காரர்களுக்கும் 1ஆம் பாவம் வந்து கேபி சார்ட்டில் புதன் வந்து தொடர்பில் இருக்கிறவங்களுக்குமான பலன்கள் வந்து அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. ஈஸியாக ஒரு புது ஆள் கிட்ட டக்குன்னு பழகிடுவாங்க, பேசிடுவாங்க. எப்பட்டால் அவங்க லக்னம் வந்து உங்கள் லக்னம் வந்து சனியும் தொடர்பில் இருந்ததுன்னா வெளியே புது ஆளுங்கிட்ட பேசுகிற தயக்கம் இருக்கும். பட் ஒன்ஸ் பழகிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா பேசுறது, அந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் இருக்கும். இல்லைன்னா பெரும்பாலும் நீங்கள் வந்து யார்கிட்டயா இருந்தாலும் டக்குன்னு பேசக்கூடிய ஆளாக இருப்பீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்கிக்குவீங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ஒரு உலகன்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும் பல நேரம். தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து டிரான்சாக்ஷனல் மைண்ட் இருக்கும். டிரான்சாக்ஷனல் மைண்ட்னா நான் வந்து 100 ரூபா கொடுக்குறேன், எனக்கு அந்த 100 ரூபாய்க்கான ஒரு விஷயம் வந்தால் போதும் அப்படின்ற ஒரு மனநிலை மெயினாக இருக்கும். அது வந்து எல்லாமே வந்து டிரான்சாக்ஷனலாக தான். நான் இது தரேன், அப்போ அதுக்கு என்ன திரும்ப நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும். அதே மாதிரி வந்து நெகோஷியேஷன் ஸ்கில் ஜாஸ்தி இருக்கும். ஒரு 2 பேருக்கு நடுவில் பேசி சமாதானப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து சூப்பராக பண்ணுவாங்க, சூப்பராக பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்கும். ஒரு சமயோஜிதமாக அந்த இடத்துல என்ன செய்யணுங்கிற ஒரு தெளிவு இருக்கும். கொஞ்சம் டெக்னிக்கல் பர்சனாக இருப்பீங்க. பாவம் மற்ற பாவமும் புதனுடைய காரகத்தோட கொஞ்சம் நல்லா கனெக்ட் ஆகிருந்ததுன்னா கண்டிப்பாக அறிவாளியாக இருப்பீங்க. ஸ்கூல் டாப்பராக இருக்கிறதுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அதுக்கு வந்து மற்ற பாவங்களும் 3, 5 இதெல்லாம் தொடர்பில் இருந்ததுன்னா அந்த மாதிரி இருப்பீங்க. தென் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் பாவத்தில் புதன் இருந்தாலோ இல்லை 2ஆம் பாவம் புதன் வந்து உங்களுக்கு சப்லாட் லெவலில் கனெக்ட் ஆகிருந்தாலோ உங்களுக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமர் சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எல்லாருக்கிட்டையும் நல்லா ஜோவியலாக பேசுவீங்க, நல்லா காமெடி பண்ண வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேருக்கு வந்து சிங்கிங் நல்லா வரும். அட்லீஸ்ட் பாத்ரூம் சிங்கராவது இருப்பாங்க. தென் சில பேருக்கு வந்து பேச்சு நல்லா வந்து ஒரு பேச்சாளராக இருப்பாங்க, பேச்சு போட்டியில் கலந்துக்குவாங்க, ரொம்ப நல்லா பேசுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் அவங்க பேசும்போது அந்த மொழியுடைய ஆழம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மொழியுடைய ஆளுமை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பலகுரல் பேசுகிறவங்க, மிமிக்ரி பண்ணுறவங்க, இது எல்லாமே வந்து குறைஞ்சபட்சம் 2ல் புதன் இருக்கணும். அது கூட இன்னும் சில காம்பினேஷன்ஸ் வேணும். பட் புதன் இருந்தால் தான் இதெல்லாம் வந்து அவங்களால பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவ புதன். 3ஆம் பாவ புதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் 3ஆம் பாவத்தில் புதன் இருந்தாலோ இல்லை 3ஆம் பாவம் 3ஆம் பாவம் வந்து உங்களுடைய கேபி சார்ட்டில் புதனோட தொடர்பில் இருந்தாலோ உங்களுக்கு வந்து முதல் விஷயம் நிறைய படிக்க பிடிக்கும், ரீடிங் பிடிக்கும். அப்படி ரீடிங் பிடிக்காதவங்களுக்கு பாட்டு கேட்க பிடிக்கும். எதிர் வந்து மியூசிக் இல்லைன்னா வந்து எஜுகேஷன் ரெண்டுமே பிடிக்கும். அதுக்கப்புறம் சவுண்டு பிடிக்கும். எனிதிங் ரிலேட்டட் டு ஆடியோ. எங்களை சில பேர் வந்து ஆடியோ புக்ஸ் நிறைய கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் 3ல் புதன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே தினம் அதை வந்து இது வந்து டெய்லியுமே வந்து அவங்க வந்து படிக்கிறவங்களா இருப்பாங்க, இல்லை மியூசிக் கேட்குறவங்களா அந்த அளவுக்கு இருப்பாங்க. உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் சார்ட்டில் 4ஆம் பாவத்தில் புதன் இருந்தாலோ இல்லை உங்களுடைய கேபி சார்ட்டில் 4ஆம் பாவம் சப்லாடில் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகியிருந்தாலோ உங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே வந்து இந்த உங்கள் வீடு நீங்கள் இருக்கிற இடம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மியூசிக் சம்மந்தமான இல்லை சவுண்டு சம்மந்தமான இல்லை வந்து கல்வி நிலையங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லைனா உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப சத்தம் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு மியூசிக் அகாடமி அந்த மாதிரி சுற்றி அந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அதே மாதிரி பொருட்கள் 4ஆம் பாவம் புதன்னும் போது எல்லா சவுண்டு பொருட்கள், அதாவது மியூசிக் சிஸ்டமு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பிடிக்கும். ஹோம் தியேட்டர், மியூசிக் சிஸ்டம் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறது பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் வந்து ஒரு நல்ல மொபைல் வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய கெட்ஜெட்ஸ் வந்து பிடிக்கும். எலக்ட்ரானிக்ஸ் கெட்ஜெட்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக கம்யூனிகேஷனுக்கு தேவையானது இப்போ மொபைல் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இயல்பாகவே நல்லா அதெல்லாம் வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வீடு வந்து பக்கத்தில் புக் ஷாப் இருக்கலாம், லைப்ரரி இருக்கலாம்,
இல்லைன்னா நீங்கள் வந்து அங்கே அடிக்கடி போகிறவங்களா இருப்பீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு அங்கே போக பிடிக்கும். அதனால் அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு அந்த ஒரு உங்களுக்கு வந்து உங்கள் வீடை நீங்கள் வந்து எங்கே வச்சுக்கணுங்கிற சுதந்திரம் இருந்ததுன்னா, கண்டிப்பாக உங்கள் வீடு அந்த மாதிரி ஒரு சூழல் தான் வச்சுக்க பார்ப்பீங்க. அதே மாதிரி 4ஆம் பாவம் புதன் இருக்கவங்க புக்ஸ் வாங்க பிடிச்சவங்க. 3ஆம் பாவம் புதன் படிக்க பிடிச்சவங்க. 4ஆம் பாவம் வாங்க பிடிச்சவங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க, ஆனால் படிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு 4ஆம் பாவ புதன் மட்டும் தொடர்பில் இருக்கும். 3ஆம் பாவம் தொடர்பில் இருக்காது. அந்த மாதிரி இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவ புதன். 5ஆம் பாவ புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா 5ஆம் பாவங்கிறது ஃப்ரீலான்சிங்க சொல்லக்கூடியது. கிரியேட்டிவிட்டி, இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பாவம். ஸோ உங்க ஜாதகத்தில புதன் வந்து 5ஆம் பாவத்தில இருந்தாலோ, இல்ல வந்து 5ஆம் பாவ தொடர்புல இருந்தாலோ, உங்களுக்கு வந்து மியூசிக் வந்து மியூசிஷியனா இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காமெடியனா இருக்கிறது. இல்ல வந்து ஸ்டாண்டப் காமெடி இந்த மாதிரிலாம் பண்றது. ரைட்டரா இருக்கிறது, ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல இருக்கிறது. ஒரு கல்வி கல்வியாளரா இருக்கிறது, ஒரு எஜுகேஷன் சம்மந்தமான இதில் வந்து ஒரு நாலேஜபிள் பர்சனா இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலா வரும். இயல்பாவே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மியூசிக் டைரக்டரா இருக்கிறது இது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவம். 6ஆம் பாவ புதன்ங்கிறது 5ஆம் பாவங்கிறது ஃப்ரீலான்சிங். 6ஆம் பாவங்கிறது நம்ம வந்து வேலை செய்கிறது, இன்னொருத்தருக்கு கீழே வேலை செய்கிறது, அந்த மாதிரி வரக்கூடியது. உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் புதன் தொடர்பு இருந்தாலோ, உங்கள் ஜாதகத்தில் ட்ரெடிஷ்னல் சார்ட்டில் 6ஆம் பாவத்தில் புதன் இருந்தாலோ, இல்லை பாவ லெவலில் 6ஆம் பாவ புதன் வந்து தொடர்பில் இருந்தாலோ, உங்களுக்கு வந்து இயல்பாகவே வந்து கார்போஹைட்ரேட்ஸ் பிடிக்கும். பழங்கள் பிடிக்க வாய்ப்பு அதிகம். பழங்கள் இல்லைன்னா இனிப்பு பிடிக்க வாய்ப்பு அதிகம். 2ல் ஏதாவது ஒன்று ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மியூசிக் ஃபீல்டில் வேலை செய்கிறவங்க, கிளரிக்கல் ஜாபில் இருக்கவங்க, கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறவங்க, ஒரு ரைட்டர் ஜாபில் இருக்கவங்க, ஒருத்தர் காப்பிரைட் பண்ணி தரவங்க, எழுதி தரவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு டாக்குமெண்ட் ரைட்டராக இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6ல் புதன் தொடர்பு இருக்கிறவங்க வேலையில் இருப்பாங்க. கிளரிக்கல் ஒர்க்கு, இப்போ வந்து இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட்டில் ஃபைல்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறவங்க, எனிதிங் ரிலேட்டட் டு டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து 6ஆம் பாவ புதன் நல்லாயிருக்கும். 7ஆம் பாவ புதன்கிறது 7ஆம் பாவங்கிறது கலஸ்தர ஸ்தானம்னு சொல்லுவோம். 7ஆம் பாவங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவி, கணவர் வரக்கூடிய அந்த பாவம் எப்படி இருக்குங்கிறதுக்கான சொல்றது. 7ஆம் பாவ புதன் இருக்கிறவங்களுக்கு அவங்க புதன் தசையோ புதன் புத்தியோ நடந்து உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் பாவத்தில் புதன் இருந்து உங்களுக்கு 7ஆம் பாவ புதன் வந்து உங்களுடைய சப்ளாட் லெவலில் தொடர்பு இருந்ததுன்னா உங்களுக்கு வரக்கூடிய மனைவி கணவன்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா உங்களுக்கு அவங்க கொஞ்சம் அறிவாளியாக இருப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறவங்களா இருப்பாங்க, நிறையா ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிறவங்களா இருப்பாங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, டக்குன்னு யார்கிட்டயா இருந்தாலும் ஈஸியாக பேசிடுவாங்க, அறிவாளியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ சமயோஜிதமாக இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க, ரொம்ப டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிறவங்களா இருப்பாங்க, ஸ்மார்ட்னஸ் ரொம்ப இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் பாவம். இப்போ 8ஆம் பாவ புதன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 8ஆம் பாவங்கிறது உங்களுக்கு வந்து நோய்மை இதெல்லாம் குறிக்கக்கூடிய பாவம். இன்னொன்று ஆராய்ச்சிக்கான பாவம். 8ஆம் பாவ புதன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா புதன் தான் நரம்புக்கான காரகம். ஸோ வந்து 8ஆம் பாவ புதன்கிறது நரம்பு மண்டலத்தில் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இதனால் வந்து பதட்டங்கள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். எதிர்காலத்தை நினச்சி பதட்டப்படுறது இதெல்லாம் ரொம்ப வாய்ப்பு அதிகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு வந்து டயபெட்டிக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இதுதான். ஏன்னா கார்போஹைட்ரேட் தான் புதனுடைய உணவுல காரகம். ஸோ அதை யாராவது அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து 8ல் புதனாக மாதிரி டயபெட்டிக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து 8ஆம் பாவ புதனுடைய காரகங்கள். அதுக்கப்புறம் 9ஆம் பாவம். 9ஆம் பாவங்கிறது வந்து உயர்கல்வியை குறிக்கக்கூடிய பாவம், தூரதேசம், தூர விஷயங்கள் குறிக்கக்கூடிய பாவம். அங்கே புதன் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த கல்வி சம்மந்தமாக உயர்கல்வி படிக்கிறது, அதாவது எஜுகேஷன் சம்மந்தமாகவே டீச்சிங் சம்மந்தமாக அந்த மாதிரி படிக்கிறதா இருக்கலாம். இல்லை வந்து ஒரு எனி வந்து நாலேஜஸ் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி விஷயங்களில் கூட நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மொழி சார்ந்து இருக்கலாம். மொழிக்கான கிரகமே புதன் தான். ஸோ வந்து மொழி விஷயங்களில் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த இலக்கியம் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபாடு உள்ளவங்களா இருக்கலாம். ஸோ வந்து அதே மாதிரி 9ஆம் பாவம் நம்பிக்கையை குறிக்கும். நம்பிக்கைங்கிறத பொறுத்த வரைக்கும் புதன்கிறது லாஜிக்கலான கிரகம். ஸோ ஒரு பக்கம் வந்து இவங்க வந்து நாத்திகராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படி இல்லை ஆத்திகராக இருக்காங்கன்னா ரொம்ப மொழி சார்ந்த ஆத்திகமாக இருக்கும். அதாவது வந்து ஒரு திருமறைகள் படிக்கிறவங்களா இருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாயன்மார்களுடைய இது படிக்கிறவங்களா இருப்பாங்க, இல்லை ஆழ்வார்கள் இது படிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க எந்த மதத்தை சார்ந்திருக்காங்களோ அதில் இருக்கக்கூடிய அந்த மொழி சார்ந்த பாடல்கள் சார்ந்த அந்த மாதிரி சோனில் வந்து ஜாஸ்தியாக இருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து
10ஆம் பாவ புதன். 10ஆம் பாவங்கிறது பிஸ்னஸை காட்டக்கூடிய பாவம். பிஸ்னஸ் அப்படின்னும்போது நம்ம தனியாக தொழில் செய்கிறது, அது வந்து தொழில் வந்து புதன் காரகத்தில் இருக்கும். அதாவது எதர் வந்து மியூசிக்கு, சவுண்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு உட்பட்ட தொழிலாக இருக்கலாம். இல்லை வந்து படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் தொழிலாக இருக்கலாம். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு இந்த கடைகள் விற்கிறாங்க இல்லையா, இந்த பேப்பரு, நோட்டு புக்கு இதெல்லாம் கிடைக்கிற கடைகள், புக் ஷாப்ஸு, லைப்ரரிஸு இந்த மாதிரி விற்கிறவங்களா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து புத்தகம் எழுதி அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கூல் காலேஜ் வைக்கிறவங்களா இருக்கலாம். ஸ்கூல் நடத்துகிறவங்க, காலேஜ் நடத்துகிறவங்க அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதே வந்து அவங்களுக்கு வந்து அதே மாதிரி சப்டைட்டில், லாங்குவேஜஸ் சம்மந்தமான இது, கண்டென்ட் ரைட்டிங்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து புதன் காரகத்தில் வரக்கூடிய விஷயங்கள் தான். மொழி சார்ந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் நடத்துவாங்க. அதை சப்டைட்டில் பண்ணுறது, இல்லை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து 10ஆம் பாவ புதனில் வரக்கூடியது. இவங்களுக்கு வந்து 6, 10 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா பிஸ்னஸாக பண்ணாமல் அவங்க செய்கிற அந்த இந்த மாதிரி மொழி சார்ந்த வேலையிலேயே நல்ல ஒரு திறமையாகவும் நல்ல ஒரு பேர் போகிறதோட ரெஸ்பெக்டபுளாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு அதிகம். தென் அதுக்கப்புறம் 11ஆம் பாவ புதன். 11ஆம் பாவ புதன்கிறது ஜென்ரலாக 11ஆம் பாவங்கிறது புகழை குறிக்கக்கூடியது, லாபத்தை குறிக்கக்கூடியது. அங்கே புதன் இருக்கிறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் புதன் சார்ந்த காரகத்தில் இருக்கக்கூடியவங்களால உங்களுக்கு அவங்களுடைய நெட்வொர்க் ஈஸியாக கிடைக்கும். அவங்க வழியாக அவங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இல்லை நீங்கள் பண்ணுற மியூசிக்கு, நீங்கள் பண்ணுற இது எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் போய் சேரும். முன்னாடி சொன்ன 5ஆம் பாவம் தான் மியூசிஷியனு, பாடகர்கள் இதெல்லாம். அப்போது அவங்களுக்கெல்லாம் வந்து இல்லை காமெடியன் இந்த மாதிரி எல்லாமே. அப்போ அவங்க வந்து இங்கே வந்து 11ஆம் பாவ புதனும் கனெக்ட் ஆச்சுன்னா, 5ம் 11ம் சேர்ந்து கனெக்ட் ஆச்சுன்னா தான் அவங்க மியூசிஷியனாக ஃபேமஸாக இருக்க முடியும். அவங்க மியூசிக் பண்ண முடியும் 5ங்கிறது. இங்கே அதை பண்ணுறதன் மூலிமா ஃபேமஸ் ஆகிறத காட்டுறது 11ஆம் பாவ புதன். சரிங்களா? அதுக்கப்புறம் கடைசியாக வந்து 12ஆம் பாவ புதன். 12ஆம் பாவ புதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவுகளில் வந்து தூக்கம் சரியாக வராமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் 8, 12லாம் தொடர்பு இருந்ததுன்னா இன்சோமேனியாக்காக இருப்பாங்க. அவங்களுக்கு சுத்தமாகவே தூக்கம் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 12ஆம் பாவ புதன் வந்து இப்போ வந்து வேலை சார்ந்த இப்போ சாஃப்ட்வேரு இந்த மாதிரி வேலைகள்லாம் சார்ந்து அவங்க வந்து வெளிநாடு போகிறது அதெல்லாம் குறிக்கக்கூடியது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தூங்காததுக்கு பதிலாக நைட்லாம் படிச்சுட்டு இருக்கிறது. இந்த மாதிரி வந்து அந்த படிப்பார்வம் அதிகமாக இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ரகசியமான டாக்குமெண்ட்ஸு, ரகசியமான விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறவங்களா இருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ இதெல்லாம் வந்து 12ஆம் பாவ புதனுடைய காரகங்கள். சரிங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து புதனுடைய 12 பாவ காரகங்கள். நம்ம இன்னொரு கிரகத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.